நீங்களும் ஒவ்வொரு நாளும் தேவனோடு நீங்கள் பேசாமல் உங்கள் வாழ்க்கையை தொடங்காதீர்கள் பிரியமானவர்களே. எப்படி ஆயினாலும் சரி, தேவ சமூகத்துக்கு வந்து ஆண்டவரே இந்த நாள் எப்படி, ஆண்டவரே இந்த நாள் எப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதித்து பாடி வசனங்களை வாசித்து கர்த்தர் பேசுவார். அந்த காரியங்களை எடுத்துக்கொண்டு அவர் கரத்தை பிடித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை தொடங்கும் பொழுது உங்கள் முகம் பிரகாசிப்பிக்கும். உங்கள் முகம் பிரகாசிப்பதை தான் அநேகர் நீங்கள் ஆண்டவருக்குள்ளதாக நடத்த முடியும். நீங்களும் புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் தாழ்த்தி என்னை ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரை, பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், என் கண்களில் இருக்க செதில்களெல்லாம் விழட்டும், நான் உங்களை அறிய வேண்டும் ஆண்டவரே. தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். வசன வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். தரிசனங்களை பார்த்து தேசத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை அறிந்து நாம் ஜெபிக்க முடியும். அழிவுகிட்டு இருந்த ஜனங்களை நாம் தப்புவித்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே. அதனால் நாமும் தேவ சமூகத்தில் இருந்து என் கண்களில் இருக்கிற வீண் செதில்கள் விழட்டும் என்று சொல்லி புசியாமலும் குடியாமலும் நம்முடைய தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்கள் செய்வார்.